அண்ட் பரத். வணக்கம். வணக்கம் வணக்கம். கேடிஎஸ் சரவடி கொண்டாட்டத்தில் ஒரு மாபெரும் சரவடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க. அதை பற்றின இன்டர்வியூ தான் இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு முதல்ல எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கூப்பிட்டதுனால தான் வந்து வர முடியுது. தேங்க்யூ ஸோ மச். முதல் கேள்வி, நியூசிலாண்டில் கிவி தமிழ் சமூகம் நடத்தும் சரவடி கொண்டாட்டத்திற்கு அழைப்பு வந்த பிறகு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு வியப்பாக தான் இருந்தது. பிகாஸ் நியூசிலாண்டில் ரொம்ப கேள்விப்பட்டதில்லை. டு பி ஃப்ரேங்க், இந்த மாதிரி நிறைய தமிழ் ப்ரோக்ராம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப நானும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்டோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. பட் அதுக்கப்புறம் இருந்த ஒரே பயம் வந்து வீசா தான். வீசா கிடைக்குமா இல்லையா? ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். அது கொடுத்துட்டு ஆனாலும் கிடைக்குமான்னு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் அப்படிங்கிற ஆர்வத்தோட தான் எதிர்பார்த்து டெஃபினட்டாக. பட் இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக முடிஞ்சுட்டு நம்ம இதை பேசுகிறோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நிஜமாக இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி அண்ட் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இங்கே வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மக்களும் அதை வந்து அவ்வளோ அழகாக அதை வந்து அவங்க வந்து ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி எங்களை வரவேற்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி டு த பியூட்டிஃபுல் டீம் ஆஃப் கிவி தமிழ் சமூகம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் வில் பி வெரி வெரி மெமரபிள். எங்களுக்கு ரொம்ப 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 வருஷத்துக்கு இது ஞாபகமாக இருக்கும் எங்களுக்கு. கேடிஎஸ் சரவடி கொண்டாட்டத்தில் பெர்ஃபார்ம் பண்ணதில் எது பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்டாக நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஹோல் ஷோவே ஒரு சூப்பர் மெமரபிளாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா எது பாடினாலும் அப்படி சப்போர்ட் இருந்துருக்கும். எல்லாரும் அப்படியே நம்ம அப்படியே எல்லாரையும் அப்படியே பார்த்து நம்ம ஆமாம் டான்ஸ் இல்லை அது கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எது வந்து ரொம்ப மெமரபிள்னா எனக்கு தெரிஞ்சு எவ்ரி ஆஸ்பெக்ட் வாஸ் மெமரபிள். பிகாஸ் ரைட் ஃப்ரம் சவுண்ட் செக்லேருந்து அதுக்கப்புறம் இந்த வே அவங்க எங்களை பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து நாங்கள் ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் இவ்வளோ இப்போ இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டு இப்போ நம்ம யாருமே இத்தனால பார்க்காத மக்களை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்து அண்ட் அவங்களும் ஒருத்தவங்களும் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் நேரில் அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. டு பி ஃப்ரேங்க் நிஜமாலே. இப்போ சில பேர் வந்து சார் இந்த மாதிரி உங்கள் பாட்டெலாம் நிறைய டெய்லி கேட்போம், பட் நேராக கேட்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மோர் தேன் மானிட்டரி, அதாவது காசுக்கு மேலே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் இன்னும் நிறைய பண்ணணுங்கிற ஒரு ஆசை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஹோல் ஷோ வாஸ் அ மெமரபிள் ஈவெண்ட் அப்படி தான் சொல்லணும். கடைசியிலேருந்து எண்டு வரைக்கும் அண்ட் அந்த கடைசியில் அந்த வானவேடிக்கைலாம் வேற லெவல். அது சொல்லவே வேணாம், செம்மையாக இருந்தது. பெஸ்ட். குடோஸ் டு த ஹோல் டீம். ஆமாம். நீங்கள் நியூசிலாண்டுக்கு முதல் தடவையாக வந்திருக்கீங்க. புது மக்கள், புது இடம். அப்படி இருந்தும் கேடிஎஸ் சரவடி கொண்டாட்டத்தில் ஒரு சரவடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த 2 நாட்களில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆனீங்க? அதுக்கு வந்து ஜெட்லாக் ஃபஸ்ட்டு செட் ஆகணும். ஜெட்லாக் செட் ஆகணும். அப்புறம் என்ன, அது அப்படியே வைப் செட் ஆயிடுச்சு. மெயினாக அந்த அட்மாஸ்பியர், அந்த வைப் தான் மெயினாக இருக்கணும். ரொம்ப டென்ஷனாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இப்படி சுற்றி எல்லோரும் வந்து ஒரு பதட்டத்திலே இருந்துன்னு வச்சுக்க, அது வந்து எங்களுக்கு என்னடா இப்படி அப்படியே அவ்வளோ ஒரு இது இருக்கும். பட் பேக்கிலேருந்து அவ்வளோ சப்போர்ட். எது பாட்டு பாடினாலும் அப்படி கத்திக்கிட்டு கை தட்டுறாங்க. அது இதுன்னு கரெக்ட். ஆடியன்ஸும் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப 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 க்யூட் ஸ்வீட்னு சொல்லலாம். அவ்வளோ ஏன்னா அவங்க அப்படி நம்மளை ஸ்வீட்டாக ஒவ்வொரு பாட்டு பாடும்போதும் சரி அப்படி கை தட்டுறாங்க. அப்படியே வரவருக்கு அதான் சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. இல்லை, சில பாட்டெலாம் வந்து நாங்களே வந்து யூஸ்வலாக பாடும்போது வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக சில இதெல்லாம் வந்து ஆன் ஸ்பாட் தான். இப்போ என்ன மக்கள்லாம் நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அதாவது அந்த லிரிக்ஸ் இல்லாமல் நாங்களாம் ஒரு லிரிக்ஸ் மாதிரிலாம் பண்ணோம். பட் அதெல்லாம் வந்து பீப்புள் என்ஜாய். அதான் சரி. அது வந்து அட் டைம்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்காக சிலது சேஞ்ச் பண்ணும்போது சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த ஷோவில் எல்லாமே இட் வாஸ் வெல் ரிசீவ்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அகெயின் எஸ், வெரி பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ப்ரெஷர் எங்கள் சைடில் எதுவுமே இல்லை. பிகாஸ் அது எங்கள் சைடில் இல்லைன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். சரி, அவங்க முன்னாடி காஃபியோ இல்லை டீயோ இல்லை இது மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி நம்ம யூஸ்வலி கண்ட்ரி விட்டு வெளில வரும்போது இங்கே அடாப்டேஷன் அதிகமாக இருக்கும். கஷ்டம். டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச்னால அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் முடித்த பிறகு எப்படி ஃபீல் பண்ணீங்க? கேடிஎஸ் சரவடி கொண்டாட வந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதான்
அதாவது சொன்ன மாதிரி வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லை. எல்லாரும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லவ் வந்து ஊரில் நாங்கள் வந்து பார்க்க முடியாது. எல்லாரும் அப்படியே ஜாலியாக எதுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. தப்பு சொல்றதுக்கு கம்பேர் பண்றதுக்குன்னு இல்லை, பட் உண்மை வந்து அதுதான். என்னன்னா அங்க இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் வேற. அங்க வந்து பீப்புள் வருவாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் எவ்ரிபடி வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் அண்ட் they'll go மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி. இங்கே பட் இவ்வளோ வருஷமா இந்த மாதிரி அவங்க டிவிலே பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்போ நேராக வராங்க. அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு இது. ஸோ பார்த்தோன்னே அவங்க ஒரு ஆச்சரியம். அப்படியே வந்துட்டு எல்லாரும் வந்து அப்படி கட்டி பிடிக்கிறாங்க பாசத்தோட வந்துட்டு. அது குழந்தைங்க எல்லாம் வந்து அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. பரத்துன்னு கூப்பிடுறாங்க, பட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வந்து ஊரில் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இங்கே பயங்கர டெஃபினெட்லி. அண்ட் எனக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் அதான் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து நிறைய பாடிட்டு இருக்கோம், நிறைய இப்போ யூடியூப் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு இப்போ சில பேர்லாம் வந்து சொன்னாங்க, சார் உங்கள் இந்த வராகம் டெய்லி கேட்போம், உங்கள் வீட்டில் கேட்போம், பட் இன்றைக்கி நேராக பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் சத்தியமாக. பிகாஸ் இவ்வளோ கடல் தாண்டி யாரோ ஒருத்தவங்க உங்கள் பாட்டு கேட்குறாங்க, அண்ட் அதை கேட்க வந்தாங்கன்னா சொன்னாங்கன்னா நினச்சி பாருங்களேன். அதுக்கு தான் நாங்கள் உழைக்கிறோமே. உண்மையாக சொல்லணும்னா அதுதான். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இவ்வளோ ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும். சில பேர் நினைப்பாங்க, அப்போ உங்களுக்கு என்னப்பா சிங்கர்ஸ், நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணுறீங்க, சூப்பராக ஊர் சுற்றுறீங்க. அது கரெக்டு தான் அஃப்கோர்ஸ். பட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்து அடுத்த நாளே ப்ரோக்ராம் இருக்கும். அது அப்போ அன்றைக்கி வந்து நான் பாட மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் தட்ஸ் அவர் டியூட்டி. எங்களோட கடமை அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து பட் இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக ஒரு நிமிஷம் சூப்பர்னு அவங்க மனசார வாழ்த்தும் போது இது எல்லாமே மறந்துடும். என்ன வழியாக இருந்தாலும் எல்லாமே மறந்துடும். ஸோ அது மேபி நிறைய ப்ரோக்ராம் அப்படியும் நடந்திருக்கு. ஒரு ஃபுல் கோல்டு இருக்கும், ஃபுல் ஃபீவர் இருக்கும். பட் வென் யூ ஹவ் கிவன் அ கமிட்மெண்ட் நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மாத்திரையோ இல்லை இன்ஜெக்ஷனோ ஏதாவது போட்டு போய் பண்ணி தான் ஆகணும். ஸோ பட் அதுக்கு அந்த இதுவும் சப்போர்ட்டுக்கும் இந்த மாதிரி டீம், பியூட்டிஃபுல் டீம் இருந்தால் என்ன வேணால் ஆட்டம் யானவே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுதான் இட்ஸ் ஆல் அபவுட் KTS ஐ திங்க். ஸோ யா, தேங்க்ஸ் டு ஆல் தி பியூட்டிஃபுல். சீரியஸ்லி சூப்பராக. அதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இல்லை. ஆமாம், இது வந்து ஃபர்ஸ்ட் டைமே இப்படி இருந்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா பண்ணணும். அண்ட் நிஜமாலே வி விஷ் தெம் மெனி 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 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூட் சக்ஸஸ். அண்ட் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக லெட் KTS டூ. ஸோ மச். கடைசி கேள்வி, நம் KTS மக்கள் அண்ட் KTS டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா கொஸ்டின்லையும் அதை ஆட் பண்ணியாச்சு. பட் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நிஜமாலே லாட் ஆஃப் டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸ், பேஷன். ஸோ இதுதான். பிகாஸ் இந்த இப்போ நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் டூயிங் a குட் ஜாப். பட் அதுலேருந்து நம்ம தனித்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஒத்துமை வேணும். இப்போது ஒரே ஒருத்தர் வந்து நான் பண்ணுறேன், நான் சொல்கிறத நீ கேளு அப்படி இல்லாமல் இப்போ எல்லாரும் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுங்கிறது பெரிய விஷயம். அண்ட் அது எல்லாரும் வந்து நீ தான் நல்லா பண்ண, நான் நல்லா பண்ணல, அவன் நல்லா பண்ண அப்படி இல்லாமல் வாங்க எல்லாரும் பண்ணலாம். பட் த பாயிண்ட் ஹேஸ் டு பி சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி உழைக்கிறது வந்து சில பேர் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஐ திங்க் KTS இஸ் டூயிங். அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் இது வந்து இன்னும் பல வருஷம் இதே மாதிரி இந்த ஒரு ஒத்துமையோடு இருந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகும். அண்ட் நிறைய artists too, they will also get benefited because of this. And once again, thank you so much the whole committee team of Kivi Tamil Samugam and all the amazing members and family, because அவங்களோட ஃபேமிலி சொல்லி ஆகணும். இப்போ ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா பரவாயில்ல, ஹோல் ஃபேமிலியே அதில் இன்வால்வ் ஆகி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஐ திங்க் என்ன சொல்கிறது, சிலதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் நினச்சி பார்க்காத மூமெண்ட்ஸ் தான் நிறைய நடந்தது. இந்த சென்ஸ் இப்போது அழகான சாப்பாடு. ஆமாம், நிறைய அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்குது சாப்பாடு. பிகாஸ் நிறைய இடத்துல போவோம், நம்மளுக்கு எதிர்பார்க்குற சாப்பாடும் இருக்காது. அதெல்லாம் உண்மைதான். ஸோ நிறைய சூப்பர் சாப்பாடு. அண்ட் இப்போ ஒரு சின்ன பையன் அவர் வந்து எங்களுக்கு அந்த கிஃப்ட்டு அது கிஃப்ட்டு என்னெல்லாம் இருக்கட்டும் விடுங்களேன், அந்த வார்த்தை நான் இந்த மாதிரி ஹாய் அண்ணா நாங்கள் வந்து உங்கள் பாட்டை கேட்போம் அண்ட் அது அந்த கட்டிப்பிடி சும்மா பிடிச்சி தரலாம் அப்படி கிடையாது. அது அந்த உங்கள் ஹக் பண்ணும் போதே அந்த மனசை அவர் வந்து அந்த ஒரு அது சொல்ல முடியாத வார்த்தையால் அந்த ஒரு மனசார எமோஷனல் ஹக் அது. ஸோ அது வந்து தட்ஸ் ஆல். அதெல்லாம் வந்து லைஃப்ல சின்ன சின்னதாக செரிஷ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் அண்ட் வி வில் ரிமெம்பர் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று நியூசிலாண்டிற்கு வந்து KTSஇன் சரவடி கொண்டாட்டத்தை ஒரு மாபெரும் விழாவாக சிறப்பித்து செய்து KTS குடும்பத்துடன் இணைந்து விழாவை